ஆனா விஜய் பார்த்து திமுக ஒன்றும் பயப்படலையே. யாரு எனக்குல தெரியும். விக்கிரவாண்டி கூட்டத்தில் நடந்த கூட்டத்தை பார்த்து பயந்து எனக்குல தெரியும். கூட்டம் வந்திருக்கு. நீங்க வந்து நீங்க சிந்தனையாளர் என்ன, நீங்க ஒரு இப்படிதான் இருக்கணும் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. இங்க பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. இல்ல அந்த மாதிரி பயப்படுற மாதிரி இல்ல நீங்க சொல்லலாம். பயம் கடுமையா, பயம் கடுமையா. எதுக்கு சார்? வேற ஒரு சார், இந்த பக்கம் விஜய் நிப்பாடு, அந்த விட ஸ்டாலின் நிப்பாடு சார். யாருக்கிட்ட கூட்டம் வருதுன்னு பாருங்க சார். ஒரு 2 ஸ்டேஜ் போடுங்க. ஒரு மிகப்பெரிய சார் இங்க 2 ஸ்டேஜ் போடுங்க சார். ஒரு ஸ்டேஜ் விஜய் அவர் மட்டும் சோலோ, இந்த பக்கம் ஸ்டாலின், வேற அவர் பையனையும் வச்சுட்டு சொல்லுங்க. டெப்டி சீஃப் 2 பேரை வச்சு அவர் மட்டும் ஒருத்தர் இருக்கும். எந்த பக்கம் கூட்டம் சேர்ந்து பார்ப்போம். நடிகர் கூட்டம் சேரும். அப்புறம் என்ன நடிகர் கூட்டம் ஓட்டா மாறும். எம்ஜிஆர் கூட்டம் மாறுறது இல்லையா? அதான் சொல்லிட்டேன். சிவாஜி கணேசன் மாதிரி ரசிகரை மட்டும் நம்பாதுங்க. உங்களுக்கு வந்து அந்த துடுப்பு போட் இருக்கு இல்லையா, 2 வலிமையோட அந்த துடுப்பு போடுறாப்புல படகை துடுப்பு போடுற 2 ஆட்கள் வேணும். அந்த ஆட்கள் தான் நீ வெற்றி பெறுவ. வில்லுக்கு ஒரு விஜயன், வெற்றிக்கு ஒரு விஜய். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றியே இருக்கு, வெற்றி பெறுவார். நான் வந்து அந்த கட்சியில் சேரல. ஏன்னா இப்ப பிஜேபிங்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம் கேட்கறாங்க, ஒரு பக்கம் விஜய் கட்சி. நான் எந்த கட்சிக்கு போல, எல்லாம் பார்த்தாச்சு. ஒன்னும் யூஸ்லெஸ். ஏன்னா எல்லாம் பார்த்தேன். ஏன்னா உப்பு ருசி எப்படி இருக்கும், காரம் எப்படி இருக்கும், புளிப்பு எப்படி இருக்கும், எல்லாம் பாகக்காய் எப்படி இருக்கும், எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் யூஸ்லெஸ். எல்லாம் ஒண்ணு அவங்க லாபம் தான். ஆனால் நான் என்னுடைய தியரின்னு சொல்ல, என்னுடைய பார்வையில இதை எடுத்து வைக்கிறாங்க.